and welcome to anistamillifestyle. So நாம வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா நாம இன்னைக்கு ஒரு ஃபுட் சேலஞ்ச் தான் பண்ண போறோம். So என்ன ஃபுட் சேலஞ்ச் அப்படினா சின்ன வயசுல நம்ம நிறைய சொப்பு சாமான்லாம் வச்சிருப்போம். சொப்பு சாமான்ஸ்லாம் வச்சிருப்போம் தெரியுமா? So அத வச்சு நான் 24 hours வந்து சமைக்க போறேன். இது கொஞ்சம் கஷ்டமான சேலஞ்ச் தான். ஏன்னா அந்த போர்ஷன் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து பத்தாது. சின்ன வயசுல நமக்கு விளையாடும்போது அது வந்து ஜாலியாக இருக்கும். எரும மாடானதுக்கப்புறம் இது ஒரு சேலஞ்ச் அப்படின்றப்போ கொஞ்சம் இதுதான். பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து அந்த சேலஞ்ச் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் anistamillifestyle இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் குளிக்கவே இல்லை, அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன், அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா தண்ணி. ஏன்னா ஆக்சுவலாக நான் வந்து பால் தான் போட்டு குடிக்கலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் அடுப்பை வந்து ரொம்ப நேரமாக பற்ற வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து பற்றவே மாட்டேங்குது. நானும் இன்னும் இல்லாமல் வச்சு பார்த்துட்டேன். கடைசியில் சரி ஓகே என் ஹஸ்பண்டை சொல்லி வச்சுருக்கேன். அவங்க தான் வந்துட்டு நெருப்பு மூட்டிகிட்ருக்காங்க, ரொம்ப நேரமாக நெருப்பு மூட்டிகிட்ருக்காங்க. சரி நெருப்பு மூட்டி முடிச்சுட்டு கூப்பிடுங்க. அதுக்குள்ளே நான் வந்து அட்லீஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தண்ணி, அது பிரேக்ஃபாஸ்ட் இல்லை. ஸோ அது காலையில் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்குலாம் முன்னாடி நம்ம காலையில் எழுந்துச்சுன்னா டீ காஃபி நான் குடிப்போம். அந்த டைமில் வந்து குடிக்கிற மாதிரி வந்துட்டு தண்ணி குடிக்க போகிறேன். ஓகே அவ்வளோதான். ஸோ அடுத்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் மீட் பண்ணலாம். ஓகே மக்களே, ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், ஏற்கனவே காட்டியிருப்பேன், திரும்பவும் காட்டுறேன். ஸோ தோசை அண்ட் தக்காளி சட்னி. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், என்னடா இவ்வளோன்றதை சாப்பிட்டுட்டு எப்படி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு இருப்பீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக கஷ்டம்தான், நிஜமாகவே ரொம்ப 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 கஷ்டம்தான். செய்கிறது வந்துட்டு ப்ரிப்பரேஷனே வந்து கஷ்டமாக தான் இருக்குது. ப்ரிப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா அது இவ்வளோன்ட்டு தான் அப்படின்றப்போ வந்து டிஃபிகல்ட்டி தான். பட் ஆனாலும் உங்களுக்கு வந்து இதை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சுவாரஸ்யமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி சேலஞ்செலாம் நம்ம சேனலில் வந்து பண்ணுறோம். ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இன்னும் வந்து என்னை வந்து பூஸ்ட் பண்ணி விடுவோம். ஓகே இன்னும் இதை விடவும் கஷ்டமாக ஏதாவது சேலஞ்ச் எடுத்து நம்ம பண்ணி அவங்களுக்கு காட்டணும் அப்படின்னு தோணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம லஞ்சுக்கு மீட் பண்ணால், ஸோ லஞ்சுக்கு ஒரு வித்தியாசமான ஒன்று வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம போய் அதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம்.
நிஜத்தில் கூட நான் வந்து ஈஸியாக வந்து ஒரு 4-5 டிஷ் வந்து ரெடி பண்ணிடுவேன் போல். இதில் வச்சு சமைக்கிறதுக்குள்ளே எனக்கு உயிர் போயிடுது. எஸ்பெஷலாக கீழே இருக்கிற தீ இருக்குது தெரியுமா, அது அப்பப்போ அணைஞ்சு போயிடு. சின்ன வயசில் வந்து ஜாஸ்தி நம்ம வச்சு நிஜமாக சமைக்க மாட்டோம், சும்மா கட்டை இதெல்லாம் வச்சு சும்மா கிண்டிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி நினைச்சு நிஜமாக சமைக்கிறதுக்குள்ளே எனக்கு உயிர் போயிடுச்சு சத்தியமாக. இதை பிளேட்டில் வேற வச்சு சாப்பிடணுமா, எனக்கு இருக்க பொறுமையில் அதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே சாப்பிட ஓகே மக்களே, ஸோ ஸ்நாக்ஸ் டைமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மொதல் ஐட்டம் என்னவென்றால் பன்னீர் டிக்கா. பார்த்தீங்களா, மினி பன்னீர் டிக்கா. அடுத்த ஐட்டம் சாண்ட்விச். ஒரே வாயில் சாண்ட்விச் சாப்பிட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ட்ரைலாம் பண்ணியிருப்பாங்க, சாப்பிட்ருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்மளதுல மினி கிச்சனில் சாப்பிட போகிறோம். கடைசியாக நம்ம டின்னருக்கு சாப்பிட போகிறது பாஸ்தா. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த 90s கிட்ஸ்லேருந்து இந்த அடிப்பம்பு உண்டு தெரியுமா, ஸோ அதை வச்சு வந்து இந்த பிளேட்டை வாஷ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் தண்ணியெல்லாம் உள்ளே ஊற்றிட்டு பம்ப் பண்ணி பார்த்தேன். ஆனால் கடைசி வரைக்கும் அது ஒர்க் ஆகவே இல்லை. ஸோ ஓகே, ஸோ இதோட நம்ம வீடியோ வந்து முடியுது. இப்போ உங்களுக்கு போய் நான் எண்டு கார்டு சொல்கிறேன். ஓகே மக்களே, ஸோ இன்றைக்கி இந்த சேலஞ்ச் முடிஞ்சது. நீங்கள் கேட்கலாம் எதுக்கா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு எடுக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை தான் நான் எப்போயுமே ப்ரெசென்ட் பண்ண விரும்புவேன் நம்ம சேனலில். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோவும் பிடிக்கும்னு நினச்சி தான் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிங்கன்னு தெரியும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ இல்லை அப்படிங்கிறது. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலில் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சேலஞ்ச் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் அதை ட்ரை பண்ணுவோம். ஸோ அண்டில் தென் பாய்.